உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்ட காலத்தில் வாழ்ந்தாலும் சரி, நாளை எப்போவுமே நம்ம கூட நாய் மாதிரி அலையணும் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிக்கிட்டு எல்லா விதத்துலேயும் ஒரு கொள்கை பிரிப்போடு வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிங்கம் மாதிரி அப்படின்னு நாங்களும் சொல்லலாம், நீங்களும் நினச்சிக்கலாம். கோபத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். உங்களோட கோபத்தில் 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சு கிடக்கும், உங்களுடைய வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் வெளிரும். இப்போது சிம்மம் அப்படிங்கிறது சிங்கம்னு சொல்கிறேன் இல்லையா, சிங்கம் தோக்கலாங்க. ஆனால் அது சாதாரணமாக யாராவது எழுப்ப முடியுமா? கேலி கிண்டல் பண்ண முடியுமா? ஏன்னா அது எந்திரிச்சிச்சு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த காடுமே எதிராக நின்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்லப்போனால் அந்த ஒட்டுமொத்த காட்டிலையும் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுமே அதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அதே மாதிரி தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கோபப்பட்டாங்க அப்படின்னா அந்த கோபத்துக்கு முன்னாடி யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட அன்புடைய சிம்ம ராசிக்காரர்களை கடந்த சில வருஷமாக நீங்கள் பார்த்தது பாதிக்கப்பட்டது சாதாரண பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை, நல்ல மனசு இருந்தும் ஏன் நமக்கு இவ்வளவு துரோகம் நடந்துச்சு, உழைப்பு இருந்தும் ஏன் நம்ம இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் பணம் வரல, ஏன் நமக்கு மன அழுத்தமும் உடல் ஆரோக்கியமும் இவ்வளவு கெட்டு போயிருக்குது, குடும்பத்திலையும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி ஏன் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, வெளி உலகத்துக்கு நம்ம சிரிக்கிறோம் உள்ளே உடஞ்சி போயிருக்கோம், யார்கிட்ட சொல்லி அழுகன்னு கூட தெரியல. இப்படிப்பட்ட மனநிலையோட தான் சிம்மம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நல்லது செய்ய நினச்சிங்க ஆனால் உங்களுக்கு தடையாக மாறுது, எதிரிகளாக வராங்க. நீங்கள் நம்பிக்கை வச்சவங்க எல்லாரும் அந்த நம்பிக்கையை உடச்சி உங்களுக்கு எதிரியாக நிற்கிறாங்க. சொல்லப்போனால் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எதுவுமே புரிய மாட்டேங்குது. கடந்த சில வருஷமாகவே ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை செய்யணும், எதை முயற்சி பண்ணணும், அது நமக்கு சரியாக முடியல இல்லையா, எல்லாமே தப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணணும், எல்லாரையுமே ஒன்று சேர்த்தணும், எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஆனால் யாருமே உங்களை சந்தோஷமாக இருக்க விடலை. உங்ககிட்ட எல்லா ஆதாயத்தையும் நற்பலன்களையும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு உங்களை நோகடிக்காமல் பரவாயில்ல நன்றி இல்லாமல் கூட நடந்துக்கோங்க, ஆனால் ஏன் என்ன அசிங்கப்படுத்துறீங்க, இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ நம்புங்க, கடவுள் உங்களை கைவிடலைங்க. சனி உங்களை சோதிச்சாரு, இப்போ குரு உங்களை உயர்த்தி வைக்க போகிறாரு. சனி பகவான் கிட்ட குரு பகவான் சொல்லிட்டாரு, இப்போ நீ ரொம்ப சோதிச்சிட்ட, கொஞ்ச நேரம் அமைதியாரு. நம்ம சிம்ம ராசிக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்துட்டு போகிறேன், அதை வச்சு புள்ளை ஏதோ பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சோதனை கொடுத்தாலுமே அதை தாங்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் இல்லையா? அந்த மாதிரி அடி அடின்னு அடிச்சுட்டு குடிக்க தண்ணியாவது கொடுக்கணும் இல்லையா? அப்போ தான் அடுத்த அடி வாங்கிறதுக்கு தெம்பு வரும். அது போல தாங்க சிம்மராசி உடனே யோசிப்பீங்க, என்னது அடுத்த ரவுண்டு அடி வாங்க போகிறேனா அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, சோதனைகள் தான் வருது, அது சமாளிக்கக்கூடிய தெம்பையும் பக்குவத்தையும் சில வாய்ப்புகளையும் உங்களுக்கான பலத்தையும் கூட்டி கொடுக்க வர்றாருங்க இந்த குரு பகவான். ஸோ இதனால் எந்த கிரகங்கள் எப்படி உங்களுக்கு சோதனையை கொடுத்தாலுமே அதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாத மாதிரி இப்போ குரு உங்களை பாதுகாத்து ஒரு வளையமாக அமைச்சு கொடுத்துட்டு போக போகிறாருங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாமா? கடந்த கால கஷ்டங்கள் உங்களை உடைக்கலைங்க, உடைக்கவும் முடியாது. ஒரே ஒரு பெரிய வெற்றிக்காக உங்களை உருவாக்கிட்டு இருந்துச்சு. சிம்ம ராசி வாழ்க்கையில் அதிசார குரு போடக்கூடிய டர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? இது சாதாரண பலன் இல்லை. மற்றவங்கள பார்த்து நீங்கள் வாழ்ந்த நாட்கள் முடியுது, இனி உங்களை பார்த்து உங்களுடைய தயவால் மற்றவங்க வாழக்கூடிய காலம் ஆரம்பமாகுதுங்க. இந்த பதிவு சில நேரங்கள் உங்கள் மனசு ரெண்டாக பிளக்கிற மாதிரி, உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் உங்களோட இதயமே ஜில்லுன்னு ஆகக்கூடிய அளவுக்கு உணர்ச்சியும் இருக்கும். சில நேரம் நெருப்பு பாயிற மாதிரி உங்களுடைய மனசில் வேதனையும் இருக்குங்க. கடைசியில் இனி வேற லெவல் அப்படிங்கிற உணர்ச்சியோட தான் இந்த பதிவு உங்களை சேருங்க. இது ஒரு ஜோதிடமாக நீங்கள் நினைக்காதீங்க, இதை சிம்ம ராசிக்கு சிங்கம் போல் நீங்கள் வாழ்கிறதுக்கு மறுபிறப்பை தரக்கூடிய வாய்ப்புன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க.
வாழ்க்கையில் நடக்க போகிறது தான் நான் சொல்ல போகிறேன், இல்லாததை ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாதுங்க. இப்போது இந்த குருவோட அதிசாரம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்க நான் கணக்கிட்டு சொல்ல போகிறேங்க. கடந்த 2.5 வருஷமாக கஷ்டத்துக்கு ஜோதிட ரீதியாக காரணம் என்ன? யார் உங்களை துரத்தினாங்க? ஏன் உங்களுடைய நல்லது இவ்வளவு தாமதமாக ஆச்சு? குரு இப்போ அந்த கர்மத்தை எப்படி உடைக்க போகிறாரு? இது எல்லாமே பார்க்கலாங்க. இப்போ சிம்மராசி கடந்த சில வருஷமாக எப்படி கடந்து வந்தீங்க? பணம், தொழிலில் தடை, செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் உங்களுடைய 10வது வீடு அப்படிங்கிறது வேலை, தொழில். ஸோ இதில் தான் கை வச்சுட்டாங்க. செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இதனால தான் பல வருஷங்களாக பாதிப்பு கொடுத்து இருந்துச்சு. அதே மாதிரி திட்டமிட்டு முயற்சிகள் கூட நடக்காமல் போயிருக்குங்க. எதிர்பாராத தடைகள் வந்திருக்கும். நீங்களே நினச்சிருப்பீங்கப்பா இதை தடை ஒன்றும் வராதுப்பா, கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு எங்கேயாவது ஒரு அமைப்பில் ஒரு தடை, தாமதம் வந்திருக்கும். ஏன் அந்த வேலையை கூட கை வச்சிருப்பீங்க. வேலையில் மாற்றம் வந்திருக்கும், தாமதம் ஆயிருக்கும். ப்ரமோஷன், லோன், கடன் இது எல்லாமே தாமதம் தான். இப்படி தாமதத்திற்கு காரணமாக சனி பகவானும் செவ்வாய் பகவானும் செயல்பட்டாங்க. அதே மாதிரி உறவுகள்லேயும் சரி பிரச்சனை, காதலுமே பிரச்சனை. சந்திர கிரகம் 7ஆம் வீடு அப்படிங்கிறது திருமணம், உறவு இந்த மீது சரியா. அதனால் கடைசியாக போனால் கூட அப்படியே நம்பிக்கைக்கு சோதனை தான் வந்துருச்சு. நண்பர்கள் தோல்வி கொடுத்துட்டாங்க. சில உறவுகள் உங்களை பழி வாங்கிட்டாங்க. நீங்கள் நம்பினவங்க உங்கள் காலை இழுத்து விட்டுருப்பாங்க. இது உங்கள் மனசை சிதைச்சு போட்டுருச்சு. அதே மாதிரி குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். சூரியன் கடந்த காலம் உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருந்தார். குடும்பம், வீடு, உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்துச்சு. வீட்டில் பரபரப்பு, மன அழுத்தம், சண்டை, சச்சரவு. நீ என்ன சொல்கிறதே அதை நான் என்ன கேட்குறது? நான் கேட்க மாட்டேன். நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். எந்த ஒரு நல்லதையும் நீங்களாக பிளான் பண்ணியிருக்க முடியாது. உடல் நலம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கும். தூக்கம் வராமல் போயிருக்கும். இதே மாதிரி மன அழுத்தம், நம்பிக்கை இல்லாமல் ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ், பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. மனசோர்வு, எதிரிகளோட சதி, பொறாமை உங்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டிருக்கும். இதனால் சிலருக்கு பயம் வந்திருக்கும், சந்தேகம் வந்திருக்கும். இதனால் இனி எதுவுமே முடியாது போல், இனி நமக்கு எல்லாமே கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசு பாடாப்பட்டிருக்கும். ஆனால் இனி குரு என்ன சொல்கிறாரு தெரியுமா? தம்பி, இது நாள் வரைக்கும் நீ கஷ்டப்பட்ட கஷ்டம் எல்லாமே டெம்ப்ரரி தான். இது நிரந்தரம் கிடையாது. நீ ரெடியாரு, நான் உனக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அதிசார குரு உங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்களே கடந்து வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு உயர்வு கொடுக்குது. உங்களுடைய உயர்வுக்கான அடித்தளம் அந்தந்த கஷ்டங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடந்து வந்த பாதைகள் இருக்கு இல்லையா, அந்த பாதைகள் எல்லாமே நீ திரும்பிப்பாரு. உன்னை வெளிச்சமாக உயர்வுக்கு கொண்டு போகும். இனி உங்களை சுற்றி என்ன நடந்தாலுமே அதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, நீங்கள் யாருக்கு செய்யணும், எது நீங்கள் செய்யக்கூடாது அட் அ டைமில் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு குரு உங்களோட இருக்கார். இது என்ன தருது? குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு? மன அமைதியை கொடுக்க போகிறாரு, நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறாரு, எதிரிகள் கிட்ட எதிர்பாராத முறையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு. உங்களுடைய வாழ்க்கை தரம், வியாபாரம், தொழில் எல்லாமே சிறப்பான வளர்ச்சியை பார்க்க போகுது. அதே மாதிரி காதல், திருமணம், குடும்ப உறவுகள் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம். கடந்த கால கர்மங்கள் மூலம் நீங்கள் சோதிக்கப்பட்டீங்க. குரு ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஆன்மீக ரீதியாக சோதனைகள் எல்லாமே நான் உடைச்சிட்டேன் தம்பி, இனி உனக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கும். சிம்ம ராசிக்காரர்களே நம்பிக்கையாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆற்றல் ப்ளஸ் முன்னேற்றம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு குரு பகவான் எழுதி கொடுத்துட்டாரு. வாழ்க்கையில் மாற்றத்தை கையாள ரெடியாக இருங்க. இதோட சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களும் ஆண்கள், பெண்கள் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கான தனித்தனியான பலன்களை இந்த குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அள்ளும் பகலும்
அழுதாலும் புரண்டாலும் ஆண்டவனே துணை என்று வாழும் அன்பான சிம்ம ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ராஜயோகத்தோட பிறந்தவங்க. தன்னம்பிக்கை, பெருமை, மன உறுதி இதுதாங்க உங்கள் அடையாளம். ஆனால் கடந்த சில வருஷமாக உங்களுடைய ஒளி மறைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா? அதாவது 1000 கைகள் மறைச்சாலும் ஆதவன் மறையறதில்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் ஆதவனையே அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியுடைய பொலிவு மட்டும் எங்கே போச்சுன்னே தெரியல. பிறவி குணம் இவங்களோட இப்படி கிடையாதுங்க. ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது எதுவுமே பயன்படாத வகையில் பல சூழ்ச்சிகள் இவங்களை சூழ்ந்திருந்துச்சு. உங்களுடைய திறமையை மக்கள் மதிக்கலை. உங்களுடைய நம்பிக்கையை சோதனை செய்த உங்கள் வாழ்க்கை, உங்கள் பாசத்துக்கு பதிலாக மௌனம் தான் கிடைச்சிதுங்க. ஆனால் இனி அந்த இருட்டு காலம் முடிஞ்சாச்சுங்க. சிம்ம ராசி ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க எந்த வயசில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் பொருத்தமாகுங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இருந்து உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக ஆக போகுதுங்க. இப்போ இந்த 200 வருஷத்துக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே கோணத்தில் பார்வை கொடுக்குறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது 200 ஆண்டுகள். புரியுதுங்களா? நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்குது அப்படிங்காதீங்க, இது சத்தியங்க. இதே மாதிரி சூரியனும் குருவும் இந்த மாதிரி நேருக்கு நேராக பார்க்குற விஷயம் 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிகழ்ந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது சூரியன் யாரோட அதிபதி? குரு யார்? தேவர்களுக்கெல்லாம் குருவானவர். சரியா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய அதிபதியே அந்த குரு பகவான் பார்க்குறாரு. கோடி நன்மைகளினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காம போகுமாங்க? சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி ஒரு ராஜயோகம் மாதிரி வேலை செய்ய போகுதுங்க. இந்த கேந்திர திருஷ்டி யோகம். உங்களுடைய அதிபதி சூரியன் தானே. இந்த யோகம் நேராக உங்கள் வாழ்க்கையில் தான் ஆழமான தாக்கத்தை கொடுக்க போகுது. உங்கள் தைரியம் மீண்டும் எழப்போகுதுங்க. உங்களோட பெயர் உயரப்போகுது. உங்களுடைய ஒளி மீண்டும் உலகம் முழுக்க பரக போகுதுங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதை தெய்வம் கொடுத்த வாக்கா நீங்க பார்க்கணும். நம்பிக்கை கொண்ட இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நேர்மறையாக, அதாவது நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிருங்க. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைய ஆரம்பிச்சிருச்சு. இது நாள் வரைக்கும் நம்ம யோசிச்சிருப்போம், என்னடா எந்த தெய்வத்துக்கும் கண்ணே இல்லையே, இந்த உலகத்தில் தெய்வம் இல்லாமல் போயிருச்சோ, ஏன் நமக்கு இவ்வளவு சோதனைகள், ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பார்த்து நல்லா தான் செஞ்சிட்ருக்கோம், இப்படி யோசிச்சேன் இல்லையா? ஸோ நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டதை நான் தாங்கக்கூடிய அளவுக்கு என்னோட உடம்புல எனக்கு சக்தியவாது கொடு, மனசையாவது கொடு அப்படின்னுலாம் யோசிச்சிருப்பேன் இல்லையா? இனி அதுக்கு எல்லாமே வாய்ப்பே வேண்டாங்க. சரியாக முழுசாக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகுது. இப்போ சிம்ம ராசிக்காரங்க சில வருஷமாக எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது பலிக்கலை. மனசு வலிச்சிருக்கும். இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு தெய்வீக ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் ஊற்ற போகிறாங்க. கேந்திர திருஷ்டினா என்னங்க? உங்களுடைய வாழ்க்கையில் 4 திசைகள், தன்னம்பிக்கை, குடும்பம், உறவுகள், தொழில், இது எல்லாமே சமநிலையாக இந்த சூரியனும் குருவும் தரமான ஒரு பார்வையை கொடுக்க போகிறாங்க. சூரியனினுடைய ஒளியும் குருவினுடைய ஞானமும் சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜயோகம் உருவாகுதுங்க. இது ஆன்மீக ரீதியாக பாருங்கள், நல்ல தெளிவான விளக்கம். ஒரு சிலர் சொல்லுவீங்க, ஏமா இந்த யோகம் எனக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கோங்க, குரு சூரியன் அதிபதியும் ப்ளஸ் நல்லது செய்யக்கூடிய இவரும், இவருடைய பார்வை நேருக்கு நேராக வரும்போது நல்லது நடக்குதுங்க. சொல்லப்போனால் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பிறப்புனே சொல்லலாங்க. சாமி அப்பா செத்து பொழைச்ச மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படி தாங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த சோதனைகள் எல்லாமே இப்போ உங்களை வலுவாக்கி இருக்கு. உங்களை ஆற்றல் உடைய
உடையவர்களாக மாற்ற போகுது. அந்த ஆற்றல் அப்படிங்கிறது வெளிச்சமாகி உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் எழுப்ப போகுதுங்க. இப்போ சூரியன் வந்து துலாம் ராசியில் வர்றாரு. துலாம் ராசியில் 3ஆம் பாவம், இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம், பேச்சு திறன். குரு வந்து ரிஷப ராசியில் இந்த 10ஆம் பாவம் தொழில், மதிப்பு, உங்களுடைய நிலையான வருமானம். சரிங்களா? இதனால உங்கள் பேச்சு, உங்கள் முடிவு, உங்கள் தொழில் மூன்றுலேயுமே புதிய வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இப்போ உங்களுக்கு எந்த சும்மா வந்து கடந்து போக முடியாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியோட நாட்களை தேடி நீங்கள் போக போகிறீங்க. இது வந்து கொஞ்ச நாளுக்கு கிடையாதுங்க. இப்போ இருந்தே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஸ்டார்ட் ஆகுது. வாழ்நாள் முழுசும் உங்கள் கூட வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளித்தரத்தான் பிறந்தவங்க. அதனால் உங்களுடைய அதிபதி சூரியனாக இருக்கார். அதனாலேயே உங்களுக்குள்ளே எப்போவுமே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒளி எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. கடந்த சில வருஷமாக அப்படியே அது வந்து அணைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு இல்லையா? உழைப்பு இருந்தும் பலன் இல்லை, முயற்சிகள் இருந்தும் தடை தான் வந்திருக்கும், மனம் சோர்ந்து போச்சு. ஆனால் இனி அது வந்து முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இப்போ வந்து நான் சொல்கிற எல்லா விஷயமும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும், முயற்சிகள் முன்னேற்றம் கொடுக்கும், மனசோர்வு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். இனி தொட்டது எல்லாமே வெற்றி அடையும். அடப்போமா, நாங்கள் தொட்டு என்னைக்கு எங்களுக்கு நல்லது நடந்திருக்குது? சத்தியங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு பறிக்கும். இதுதான் இந்த கேந்திர திருஷ்டி யோகத்தோட அமைப்பு. உங்கள் வாழ்க்கையில் 4 திசைகளையுமே ஒளிர வைக்க தெய்வீக நேரங்க. ஜோதிடத்தில் கேந்திரம் அப்படின்னா 1, 4, 7, 10. அதாவது வாழ்க்கையுடைய முக்கிய அச்சுகள்னு சொல்லக்கூடிய தன்மை, குடும்பம், உறவு, தொழில். இந்த 4மே நல்லா வலுவாகுதுங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து குரு ரிஷப ராசியில் 10ஆம் பாவம், சூரியன் துலாம் ராசியில், அது வந்து உங்களுக்கு 3ஆம் பாவம். 2 பேருமே ஒருவர் மாற்றி ஒருவர் பார்த்துக்கிறாங்க. இது கேந்திர திருஷ்டி யோகம். இது வந்து வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஒளிர வைக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மகத்தான ஒரு ராசி திருப்பம் அப்படின்னே சொல்லலாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னே சொல்லலாங்க. சிம்மம், வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, இல்லை வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு எப்படி பிழைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரே பலன்தாங்க. நான் வந்து சின்ன பிள்ளை, நான் ஒரு பெண் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை தகுதிக்கு தகுந்தது போல மாற்றங்கள் இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் பக்கம் பார்த்தா மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்க போகுது. எந்த தொழில் வேணால் செய்யுங்க. கோடி பணம் 100 ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டுங்க. குரு உங்களுடைய பாதம் 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால புதிய உயர்வுகள், புதிய வாய்ப்புகள் திறக்கும். அரசாங்க துறையில் இருக்கீங்களா? திறமை வந்து மேலதிகாரிகளால் பாராட்டப்படுங்க. மேற்கொண்ட திட்டங்கள் முன்னேற்றம் பெறும், மாற்றம் வரும், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அழுத்தம் திருத்தமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பழிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான். சரிங்களா? ஏன்னா அமைப்பு அப்படி தான் உட்காந்துருக்குங்க. இந்த யோகத்துடைய பலன் தெரியாமல் பேசியிருக்கேன். 200 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா அந்த யோகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்பணும். யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் நல்லா இருக்க போகிறது உறுதி அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன்னு நம்புங்க. கண்டிப்பாக சிம்ம ராசி எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டீங்க. தெய்வம் வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது. நாளைய தினத்திலிருந்தே உங்களுடைய முயற்சிகள் பலிக்குங்க. கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். இப்போது உங்கள் திறமைகள், தனியார் தினத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கடந்த சில காலமாக குழப்பமான வேலை நிலை, என்னடா இந்த வேலை வந்து நிலைக்குமா நிலைக்காதா, வேறு வேலைக்கு போயிடலாமா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, வேலையை விட்டுட்டு ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சிட்டு பழச்சிடலாமா, இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு விலை இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பணம் சம்பாதிக்க போகுதுங்க. நீங்கள் சொன்னால் அது பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான்.
சொல்லுவீங்க. அப்படி ஒரு அமைப்புங்க. சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா குருவோட பார்வையால் வியாபார வளர்ச்சி, புதிய முதலீடு, பழைய கடன் இது எல்லாத்துலேருந்துமே விடுபட்டு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க.